நீங்க ரொம்ப வர்ஷிப் பண்ணீங்க, நீங்க மனசு விட்டு கர்த்தரை ஆராதிச்சீங்க, நீங்க ஆராதனையில் அழுது அப்படியே ஆராதிச்சீங்க. நீங்க ஆராதிக்க கிருபை பெருகுச்சா இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க திரும்பவும் அந்த ஆராதனையை கையில எடுங்க. நீங்க ஆராதனையை கையில எடுங்க பிரதர். நீங்க நடக்கும்போது ஆராதிங்க பிரதர், நீங்க அமரும் போது ஆராதிங்க பிரதர், நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க ஆராதிங்க சிஸ்டர். எப்பொழுதும் எப்பொழுதும் சங்கீதக்காரன் சொன்னது போல என் வாயில என்ன இருக்கும்னா, கர்த்தரை நான் எக்காலத்தினால உங்களை நிறைச்சிருங்க, துதினால உங்களை நிறைச்சிருங்க. நீங்க துதிச்சுட்டே இருங்க. நீங்க துதிக்க துதிக்க ஒவ்வொரு பட்டயமா கீழே விழும். நீங்க துதிக்க துதிக்க ஒவ்வொரு ஆயுதங்களும் நிர்மூலமாகும். அந்த வியாதி சரியாகும். அந்த அந்த நிறைவானது வரும்போது அப்படியே குறைவானதெல்லாம் போகும். அதனால எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதையும் யோசிக்க வேண்டாம். இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து சம்பாதிக்க பண்ணாரா, இவ்வளவு நாள் ஆண்டவர் உங்களை வெற்றியானாரா? கொஞ்ச நாள் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுப்பாரு, சில இடத்துல நம்மளை ஒழிச்சு கொண்டு போய் வைப்பாரு. அந்த நாள் வீணான நாள் இல்லை. நம்ம வந்து நன்றா கவனிங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அப்படியே சம்பாதிச்சுட்டே இருக்கிறது தான் நம்முடைய வெற்றி இல்லை. இடையில ஒரு கர்த்தர் இடையில ஒரு டைம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் கொடுக்குறாருல, சில டைம் கர்த்தர் கொஞ்சம் உட்கார வச்சிருக்கிறாருல, அதுவும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காகவே. நான் ஓடிட்டே இருந்தேன், நான் வேகமா இருந்தேன், இப்போ என்னமோ என்னை கட்டி போட்டது மாதிரி இருக்குது, என்னமோ எனக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ரைட் டைம். இது எதுக்குன்னா கர்த்தர் உங்களை ப்ரிப்பரேஷன் பண்றாரு, கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை துதிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க அப்படியே துதிக்க 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 பாருங்க, இந்த டைம் ஆண்டவர் உங்களை ஒழிச்சு வச்சு உங்களை அப்படியே துதிக்க பண்றத அடுத்து பல மடங்கு கர்த்தர் அப்படியே கொண்டு வர்றாரு. அதனால துதிச்சு தானே இது வரைக்கும் வெற்றி அடைஞ்சிங்க, துதிச்சு தானே இவ்வளவு லெவலுக்கு வந்தீங்க. நீங்க துதிக்கிற ஆளா இல்லைன்னா அந்த இடத்துல உங்களை கொண்டிருப்பாங்க. நீங்க உயிரோடையே இருந்திருக்க முடியாது, நீங்க வாழ்ந்திருக்கவே முடியாது. இது வரைக்கும் உங்களை காப்பாற்றினதே நீங்க துதிச்ச துதி. உங்களுடைய ஆராதனை தான் உங்களை அக்கினி மதிலா பாதுகாக்கிறது. அந்த ஆராதனையை இந்த 69வது நாளிலிருந்து திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் அதுல பிரியப்படுறாரு. பிரியப்பட கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தந்துட்டே இருப்பாரு. சோ இதை ரொம்ப அடையாளம் கண்டு கொண்ட ஒரு மனுஷன் தான் யார் அப்படின்னா தேவனுடைய மனுஷன். நீங்க 2 நாளாகமும் யோசபாத் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் சீரியா நாட்டு ராணுவம் கடற்கரை மணலை போல வந்திருக்காங்க. ஏராளமான ஜனங்கள், திரளான ஒரு கூட்டம் வந்து சீரிய ராணுவம் வந்து இப்ப சுத்தி வளைச்சிட்டு இருக்குது. அப்பதான் யோசபாத் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் போகும் வழி இன்னது என்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எனக்கு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லணும்னா முதல்ல யார் வேணும்? ஒரு இசைக்கருவி வாசிக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் வந்து நின்று கர்த்தரை ஆராதிச்சு அவன் வந்து அந்த வர்ஷிப் பண்ணும்போது தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. நல்லா கவனிச்சுங்க. யோசபாத்திற்கு விரோதமாய் சீரியா நாடு ராணுவம் வந்து கடற்கரை மணலை போல குவிஞ்சு கிடக்குறாங்க. இப்ப இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இதை ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதை ஏற்கனவே தியானிச்சோம் நம்ம. இவர்களுக்கு வேற தண்ணீர் வேற இல்ல, இவங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்ப தீர்க்கதரிசியின் இடத்துல போய் விசாரிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இந்த யுத்தத்தை நாங்க கண்டினியூ பண்ணவா, நாங்க இதை ஜெயிச்சிருவோமான்னு கேட்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இசைக்கருவி துதிக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் துதிக்க துதிக்க இவருக்குள்ள தீர்க்க தரிசனம் வருது. இதை இப்ப யாரு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, யோசபாத் பார்த்துட்டு இருக்காரு. தீர்க்க தரிசனம் முடிச்சிட்டு தீர்க்கதரிசி எல்லாம் போயிட்டாரு. ஆனா இந்த யோசபாத் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்றவங்களை செலக்ட் பண்ணுங்கப்பா. நல்லா கவனிச்சுங்க. இங்க என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. சீரியா நாட்டு ராணுவம் அங்க வந்திருக்குது, இவங்க நாட்டு ராணுவம் அங்க வந்திருக்குது. ஆனா யோசபாத் யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா, என்ன பண்றேன்னா, எப்ப ஆயுதம் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி உட்காருங்க, AK-47 67 எல்லாம் உட்காரவங்க பின்னாடி நில்லுங்க. அவங்களுக்கு முன்னாடி முதல்ல யாரை நிப்பாட்டலாம்? பாடற்காரர்களை நிப்பாட்டி. அதான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி
பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடற்காரரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த யுத்தம் பட்டயத்தோட அல்ல, இந்த யுத்தம் ராணுவத்தோட அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, முன்னாடி பாடகர்களை நினைச்சு கர்த்தரை துதிங்கப்பா, ஆயுதம் அணிஞ்சவங்க எல்லாம் பின்னாடி நில்லுங்க அப்படின்னு ஆண்டவரை துதிக்க துதிக்க அந்த யுத்தத்திலே இந்த மனுஷன் யோசபாத் பெரிய வெற்றியை கிருபையாய் கர்த்தர் கொடுத்தார். பிரதர், ஆயுதத்தை எல்லாம் பின்னாடி போகலாம், ஆமேன். யுத்த வீரர்கள் எல்லாம் பின்னாடி நிக்கட்டும். நீங்க முன்னாடி எதை எடுத்துக்கொண்டு போங்கன்னா துதியின் ஆயுதம், துதியின் ஆயுதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த கிருபைக்காக ஜெபம் பண்ணலாமா? இது ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இந்த துதியின் நிமித்தமாய் ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே 3 காரியத்தை ஏசப்பா திறக்கிறார். அந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காக ஜெபிக்க போறேன். இப்ப எதாக நம்ம ஜெபிக்க போறோம்னா, என் மேல ஒரு துதியின் அபிஷேகத்தை இன்னைக்கு வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்க மேல இப்போ ஒரு துதியின் அபிஷேகம். கவனிங்க, எரிகோ கோட்டை விழுந்தது துதியினால, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது துதியினால. இப்போ யோசபாத் லட்சக்கணக்கான படை வீரர்களுக்கு முன்பாக என்ன காமெடியா நினைக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல நிக்கிற அந்த சீரியா நாட்டு ராணுவத்தினுடைய யுத்தம் பண்ற மனுஷன் என்ன முட்டாளா நீ, அவன் துப்பாக்கி பிடிச்சவன முன்னாடி நிப்பாட்டிருப்பான். நீங்க என்னன்னா எல்லாரையும் பின்னாடி கேட்டு பாடுறவங்களை இங்க சிங்ஸ்தான் சர்வீஸா நடத்துறாங்க, இல்ல என்ன சர்ச்சா நடத்துறாங்க, முன்னாடி இத்தனை பேரை பாடுறதுக்கு கொண்டு வந்து நிறுத்துற. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணு தெரியும், ஆராதனை வீரர்கள் துதி முன்னாடி இருக்கும்போது வெற்றி நிச்சயம். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு யார் போவாங்கன்னு தெரியல. இதுவரைக்கும் அவர்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, அவர்கள் யுத்தம் பண்ண போகிறது சொந்த ஜனத்தாரோட. எல்லாருக்கும் ஒரே தயக்கமா இருக்குது, யாரு போறா யாரு போறா, எப்படி யுத்தத்துக்கு போறது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யூதா முன்பு புறப்படட்டும். ஃபர்ஸ்ட் யூதா கிளம்புப்பா. யூதான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, லேயாள் வச்ச பேரு. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யுத்தத்திற்கு முன்பாக போகிறது, யுத்தத்திற்கு முன்பாக போறது ரூபன் அல்ல, சிமியோன் அல்ல, லேவி அல்ல, இசக்கார் அல்ல, காத் அல்ல, தான் அல்ல, நப்தோலி அல்ல. யோ ஹalleluya. யுத்தத்திற்கு முன்பாக போகிறது யூதா. துதிக்கிறவன் முன்பாக போகிறான். யூதாவே, நீ சகோதரரால் புகழப்படுவாய், புகழப்படுவாய். உன் கை சத்துருடைய பிடரியின் மேல் இருக்கும். ஆமென். யூதாவுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு, துதிக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? பர்சனலா, தனிப்பட்ட விதத்துல இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆராதனைக்குரிய தெய்வம், ஆராதனைக்குரிய தெய்வம். பரலோகத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம பரலோகத்துல ஒரே ஒரு வேலை, கர்த்தரை துதிக்கிற வேலை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளை எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்னா, வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, இல்லைன்னா வெறும் சர்ச்சு கட்டுறதுக்கு இல்ல, இல்லைன்னா வெறும் கார் வாங்குறதுக்கு இல்ல. கர்த்தர் நம்மளை எதுக்கு ஏற்படுத்தி இருக்கார் தெரியுமா? அப்படியே துதிய பரலோகத்திற்கு அனுப்புகிறது. அதனால தான் இந்த தேசம் இருக்குது, அதனால தான் இந்த பட்டணம் இருக்குது. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறதுனால தான் தேசம் இருக்குது. தேவனுடைய ஆராதிக்கிற சத்தம் உங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்க குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹalleluya. எனக்கு அந்த துதியின் மேகம் வேணும், அந்த அபிஷேகம் வேணும். கவனிங்க, அப்படியே நீங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனையோட போங்க, ஒரு பொருத்தனையோட போங்க. இந்த 69 டேஸ்ல ஒரு பொருத்தனையோட போங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பர்சனலா கர்த்தரை என்ன பண்ண போறேன்னா, ஆராதிக்க போறேன். நீங்க இதுல ஒரு அற்புதத்தை மட்டும் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்றேன், இந்த தெரு எத்தனை தெரு இருக்குதோ, இங்க இருக்கிற அத்தனை தெருவிலையும் நடந்து ஆராதிச்சுக்கிறேன், பைக்ல போய் ஆராதிச்சிருக்கிறேன். ஆனா அந்த தெருவில் இருந்தெல்லாம் இன்றைக்கு ஆட்டுமாக்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. துதிக்கு பெரிய பவர் இருக்குது, துதிக்கு பெரிய வல்லமை இருக்குது. ஹalleluya. எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணி அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புறேன். ஆசைப்படுறவங்க எல்லாரும், தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாரும், ஆமென், என் மொபைல்ல நான் ஆராதிக்கிற சத்தத்தை கேட்பேன்னு சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிற டிவியில கர்த்தரை துதிக்கிற சத்தம் தான் கேட்கப்படும்னு சொல்லுங்க. என் காதுல இயர்போன் போட்டு கேட்கும்போது நான் கர்த்தரை துதிக்கிற ஆராதனை சத்தத்தை, அப்பா அப்பா அப்பா, எஸ் எஸ் எஸ், எல்லா எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க. ஆமென் ஆமென் ஆமென். அந்த
வண்டியில போகும்போது இனி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. இந்த 69வது நாளில் அந்த அனாயிண்டிங் எங்க மேல வரணும். ஆண்டவரே இதை நீங்க எனக்கு தரணும், இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தரணும். எங்களை அறியாமலே அந்த ஆராதனை அபிஷேகம் எங்களுக்குள்ள பொங்கி எழும்பட்டும். பாடல் வந்துட்டே இருக்கட்டும், துதி வந்துட்டே இருக்கட்டும். எங்க வாகனம் அப்படியே துதியினால நிரம்பட்டும், எங்க கம்பெனி அப்படியே துதியினால நிரம்பட்டும், என் ஆபீஸ் அப்படியே குதியினால நிரம்பட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தம் எல்லாம் அகன்று போக, கெட்ட சிந்தனைகள் மாறி போக, என் கண்களில் இருக்கிற தேவையில்லாத இச்சைகள் மாறி போக, என் வாயில வருகிற அசுத்தமான வார்த்தைகள் மாறி போக, அப்பா அப்பா இப்போ அந்த துதியின் அபிஷேகத்தை மறுபடியும் திரும்ப எனக்கு தரணும் ஆண்டவரே. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆராதிச்சது மாதிரி இனி மனசு விட்டு நான் ஆராதிக்கணும், சத்தம் போட்டு ஆராதிக்கணும். அது உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணும்ப்பா. அபிஷேகத்தை மறுபடியும் எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே, தாங்கப்பா. அன்னைக்கு அந்த பிரச்சனையின் நடுவில் நான் போயிட்டு இருக்கும் போது தனியா உங்கள்கிட்ட பேசிட்டே போனேன் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், அந்த மாதிரி ஒரு மகிமை என் மேல இப்போ ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் துணிக்கப்படுகிறதோ அவர்கள் மேலெல்லாம் ஒரு துதியின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம் இறங்குவதாகப்பா. இந்த பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இப்போ எங்க திருச்சபையின் மேல, மக்கள் மேல இந்த சத்தத்தை எந்த இடத்திலிருந்து கேட்டனால அவர்கள் மேல ஒரு துதியின் அபிஷேகம். இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதற்குள்ள எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். துதிக்க துதிக்க அந்த அற்புதம் நடந்துச்சு. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துருச்சு. சீரியா ராணுவம் பின்னிட்டு தகப்பனே தகப்பனே அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு நீ தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதி. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. துதியினால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கும், வர்ஷிப்பினால எல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம வாசிச்சோம்ல, பவுலும் சீலாவும் அந்த இடத்துல துதிக்கும் போது அவருடைய துதியின் நிமித்தமா பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான திறப்புகளை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். வாசிக்க போறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குறவர்களும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இன்னொரு விசை 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாய் இருக்கிற லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளிலே இவர்கள் இப்பொழுது துதித்து பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு இடத்துல சிறைச்சாலையில இருந்து அவருடைய ஆராதனை இப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுக்குது. அப்படின்னா ஏற்கனவே ஊழியத்திற்கு இருந்ததை விட இப்ப திருப்பி வெளியில வர்றாங்க. வெளியில வந்த உடனே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது வேதம் சொல்லுகிறது லீதியாள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாடும்போது கூட நிறைய பேர் பாடுவோம், லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர். ஆனா இந்த லீதியாளுடைய இருதயத்தை மட்டும் அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த லீதியாளை மட்டும் ஏன் ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னா, வேதம் சொல்லுகிறது இவள் இரத்தாம்பரம் விற்கிறவளும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரின்னு வச்சுக்கோங்களேன். அவளுடைய வீட்டிலேயே இருக்கிற அந்த ரத்தாம்பரம் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் தான் அந்த ரத்தாம்பரம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர்
கர்த்தர் திறக்கிறார். முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆராதனை செய்து துதியினுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற முதல் வெற்றி என்னன்னா, இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். நிறைய கடினமான இருதயங்கள் திறக்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் தயவு பாராட்டாத, உங்களுக்கு விரோதமாய் கடினமாய் இருக்கிற அநேக இருதயங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கடினமான இருதயம் திறக்கப்படும். அவர்கள் அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன காரியத்திற்காக போனீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியம் அவர்களால் நடக்க போகிறது. அந்த கடினமான இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த வீம்புள்ள அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கு செய்யவே கூடாது என்று நினைத்த அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். லீதியாளுடைய இருதயத்தை திறந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆனால் எப்படிப்பட்ட கடினமான இருதயமும் உங்களுக்காக திறக்கும். அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது திறப்பாராக. அந்த கடினமான கணவனாருடைய இருதயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. அந்த மனைவியினுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இருதயங்களை திறப்பேன், இருதயங்களை திறப்பேன். துதியினுடைய அபிஷேகம், இந்த வர்ஷிப்பினுடைய தாக்கம் என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ரத்தாம்பரம் விற்று கொண்டிருந்த அந்த லீதியாளுடைய இருதயம் அப்படியே திறக்கிறது. ஏன்னா அவங்களுடைய இருதயம் அவ்வளவு சீக்கிரமா திறக்காது. அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் அதிகமா இருக்குது, அவங்க கையில பணம் அதிகமா இருக்குது, புள்ளியில் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்ப அந்த இருதயம் ஏன் அவங்களுக்கு திறக்கணும்? தேவையே இல்லை. நம்ம வந்து தேவை நிறைய இருக்கும்போது நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாத போது அந்த இருதயம் வந்து டிஃபால்ட்டா வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப கடினமாகும். ஆனா இப்போ தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அங்க இருக்கிற முக்கியமான ஒருத்தருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இப்போ இந்த இருதயம் திறக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 15வது வசனத்தை 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும் ஆமென் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமென். ஃபர்ஸ்ட் அவளுடைய இருதயம் திறந்துருச்சு. இருதயம் திறந்த உடனே அவங்க வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த ஃபேமிலியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மனசு இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்களை வழி நடத்துறீங்கல்ல, எங்களுடைய வீடு என்னவா இருக்குன்னா, எங்க வீடு திறந்திருக்குது, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரலாம், விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். விலையேற பெற்றவளுடைய விலையேற பெற்ற நிறைய பொக்கிஷங்கள் உள்ள ஒரு வீடு தேவனுடைய ஊழியர்களுக்காக அன்றைக்கு திறந்தது. அதனால் தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் இருதயங்களை திறக்கிற கர்த்தர். இன்றைக்கு இந்த 69வது நாள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் யாரோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளே, யாருக்கும் திறக்காத இருதயங்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. பலர் உங்களிடத்தில் வந்து சொல்லலாம், ஐயோ அந்த மனுஷனுடைய மனசு அவ்வளவு இறங்கவே இறங்காது, யாருக்காகவும் அந்த மனுஷன் இறங்கவே மாட்டான், ரொம்ப கடினமான மனுஷன், ரொம்ப கடினமான நபர், அந்த நபருடைய இருதயம் திறக்கிறது ரொம்ப கடினம், அது உனக்கு நடக்காது, நீ ட்ரை பண்ணாத, அந்த மனுஷனிடத்துல போய் நீ வெறுமையாய் திரும்பி வருவாய். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே, நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது நீ துதிக்க 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 உன்னுடைய துதியின் அபிஷேகம் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல, ரத்தாம்பரம் விற்று கொண்டிருந்த அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல, கர்த்தர் மிக முக்கியமான சிலருடைய இருதயத்தை கர்த்தர் இதோ உங்களுக்காய் திறக்கிறார். கோடீஸ்வரியான சிலருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். உங்களுடைய தலை நிமிர பண்ணுவதற்கு சில அதிகாருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். நல்ல ஆமென் ஆமென் ஆமென். பிரதர், இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இறங்க போகிறார். உங்களுடைய கணவனாருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. ஆமென். உங்களுக்காக பொக்கிஷங்கள் நிறைந்த வீடுகள் இப்பொழுது திறக்கிறது. இதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் 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 ஆமென். இயேசுவே, இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக. என் பிள்ளைக்காக ரத்தாம்பரம் விற்கிற அந்த வீடு இப்பொழுது திறப்பதாக, அப்படி திறப்பதாக. ஆண்டவரே,
புதிய வருஷம் இதுவரைக்கும் திறக்காத ஒரு வீடு, இதுவரைக்கும் திறக்காத, யாருக்குமே திறக்காத ஒரு வீடு, திறக்காத ஒரு மனுஷனுடைய இருதயம் என் பிள்ளைக்காக திறக்கணும். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் அமையும்னு நான் நினைக்கல, இந்த மாதிரி ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார்னு நினைக்கல. எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ரொம்ப வசதி படைத்தவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் தங்களுடைய வீட்டை திறந்து எங்க வீட்டில் ஸ்டே பண்ணுங்கன்னு நம்புறது அப்படின்றது சாதாரணமானதே இல்லை. அதுவும் லீதியாள் இதுவரைக்கும் யாருக்குமே திறக்கல அவருடைய வீடை. யாரும் வீட்டில் தங்குங்கன்னு சொல்றதில்லை. ஏன்னா அவங்க வீட்டில் எங்க பார்த்தாலும் என்ன இருக்குன்னா காஸ்ட்லியான பொருள் இருக்கு, ரத்தாம்பரம் இருக்குது. அந்த வீட்டில் எங்க பார்த்தாலும் ரத்தாம்பரம் இருக்கும். ஆனா அந்த வீடு இப்ப யாருக்காக திறக்குது அப்படின்னா, தேவனுடைய ஊழியர்களை பார்த்த உடனே எப்படி சொன்னாங்கன்னா, வருந்தி. எப்படி அழைச்சாங்களாமா? சத்தமா சொல்லுங்க, வருந்தி. இல்லை யாருக்கும் எங்க வீடு திறந்துச்சு இல்லை, ஆனா உங்களை நாங்க ரொம்ப நம்புறோம். ஆண்டவர் உங்க மூலமா என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. எங்க வீட்டுல தங்க முடியுமா? எங்க வீட்டுல அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு எத்தனையோ பேர் ஆசைப்படலாம், அந்த காம்பவுண்டுக்குள்ள போறதுக்கு எத்தனையோ பேர் ஆசைப்படலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் துதித்து பாடினவங்களுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. அந்த கடினமான இடத்துல, அந்த சூழ்நிலை சரியில்லாத இடத்துல, ஊழியத்திற்கு தடை விதிக்கப்பட்ட அந்த இடத்துல, அடிச்ச அந்த இடத்துல, காவல் பண்ணப்பட்ட அந்த ஏரியாவில், அவர்களை துன்புறுத்தின அந்த ஏரியாவில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு என் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறக்குமானால், நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு திறக்கும். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் சிறைச்சாலையின் அனுபவத்தில் போனீங்களோ, எந்த இடத்துல அவமானத்தில் போனீங்களோ, எந்த இடத்துல உங்களை தூர தூக்கி எரிஞ்சாங்களோ, அதே இடத்துல நீதிமான்களுடைய நீதியாளுடைய ஹல்லேலூயா இருதயத்தை திறந்த கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தீர்க்க தரிசனம், இது அப்படியே நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காக திறக்கிறவர் கர்த்தர், எனக்காக திறக்கிறவர் கர்த்தர். ஆமென். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன். பாடுவோம். நீர் திறந்தால் நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இப்ப கைகளை மேல தட்டி இல்லை இல்லை இல்லை, இயேசுவே நம் தனமோரு குதுரு இயேசுவா. இல்லை இயேசுவே, ஆமாப்பா. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடுவேள பஸ்காட்டு குட்டி, வாதை உந்தன் கூடாரத்தை என்றும் அணுகாதே, என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, என்றும். இப்ப கைகளை தட்டி இல்லை இயேசுவே, கிருபை இல்லை இல்லை இல்லை. நூத்தன மௌரகதல ரத்யான. இப்ப இயேசுவே
திரும்ப 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 சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். இல்லை 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 இல்லை. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இல்லை இல்லை இல்லை. திறக்கட்டும் திறக்கட்டும் திறக்கட்டும். இப்போ அந்த அற்புதம். ஆமென் ஆமென். இந்த பாட்டை பாட பாட துதி எழும்ப எழும்ப லீதியாளுடைய இருதயம் திறந்தது போல இருதயங்கள் திறக்கப்படட்டும். ரத்தாம்பரங்கள் இருக்கிற வீடுகள், ரத்தாம்பரங்கள் இருக்கிற வீடுகள் என் பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும், என் மகனுக்காக திறக்கப்படட்டும். இயேசுவே, இப்போ இந்த 100 days ஜெபத்துல இதுவரைக்கும் திறக்காத இடங்கள் என் பிள்ளைகளுக்கு திறக்கப்படட்டும். ஒரு புது வாசல் திறக்கப்படட்டும். அவங்க உயரும்படி, ஆண்டவரை ஊழியம் செய்யும்படி திறக்கப்படட்டும். திறக்கட்டும் திறக்கட்டும் திறக்கட்டும்பா. அந்த இருதயத்தை திறங்கப்பா. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹalleluya ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக துதியினால் அவர்கள் துதித்து பாடி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்கு திறக்கிற முதல் திறக்கிறது கர்த்தர் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அந்த இருதயத்தை திறந்த உடனே அவங்களுக்கு ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஞான ஸ்நானம் முடிஞ்ச உடனே அவங்க ஊழியக்காரங்களை வருந்தி என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, எங்க வீட்டில் வந்து தங்குவீங்களா, எங்க வீட்டில் வந்து தங்குவீங்களா. ரத்தாம்பரம் இருக்கிற வீடு தேவனுடைய ஊழியர்களுக்காய், ஆராதனை வீரர்களுக்கு, வர்ஷிப் பண்ணுகிறவர்களுக்கு, ஆராதனை வீரர்களுக்கு திறந்தது. ஹல்லேலூயா. நீங்க இனி ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆராதனை அபிஷேகம் நிரம்பி இருக்கும். உங்க வாயை திறந்தா துதியினுடைய சத்தம் காணப்படும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய மனிதனுடைய இருதயங்கள் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தர் இதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறப்பார். உங்க லெவலையே கர்த்தர் அடுத்த சூழ்நிலைக்கு, அடுத்த படிக்கு நீங்க பார்ப்பீங்க. நீங்க விசுவாசிங்க. ஆமா, நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா அது நடக்கும். நீங்க இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு அது நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக அங்க ஒண்ணு நடக்குது. 16ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 16 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவு திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். கவனிங்க, இந்த இடத்துல இரண்டாவது ரொம்ப அழகா இருக்குது. சடுதியிலே அவங்க துதிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சடுதியிலே ஒன்று திறக்குது. அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவு திறந்ததுன்னு சொல்லல, அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்குது. கதவுகள் எல்லாம் திறந்தது. கதவுகள் எல்லாம் திறந்தது அப்படின்னா, சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவெல்லாம் இருக்காது, ஒரு பூட்டு, ஒரு கதவெல்லாம் இருக்காது. சிறைச்சாலையை பொறுத்த அளவில் 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு, 4ஆம் அடுக்கு, மெயின் கேட்டு, அடுத்த கேட்டு, சென்ட்ரு கேட்டு, நம்பர் 2, நம்பர் 3, கடைசியில் தான் யாரை வச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சிறைச்சாலை கைதிகளை வந்து ரொம்ப தள்ளி அவங்க வந்து சிறைச்சாலையிலிருந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்து அந்த சிறைச்சாலையை விட்டு அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றாவது கதவுக்கு தப்பிச்சிடலாம், 2வது கதவுக்கு தப்பிச்சிடலாம். ஆனால் மெயின் கேட்டுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. இப்படி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் சிறைச்சாலையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு கேட் வழி எப்பவுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு ஓடின கைதிகளை குறித்து நீங்கள் வந்து அவங்களுடைய காரியங்களை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யாருமே கதவு பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஒன்று இருக்கிற இடத்துல இருந்தால் அண்டர் கிரவுண்டில் குழி தோண்டி போவாங்க, இல்லைன்னா மேலே கூரையை பிரித்து போவாங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப நடக்குமே தவிர கேட்டாக வர மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். எல்லாம் நிறைய கதவுகளை தாண்டி வரணும். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, ஒரே ஆராதனை, ஒரே துதி, மொத்த கதவுகள் எல்லாம்
1ஆம் கதவிலிருந்து மெயின் டோர் வரைக்கும் இருக்கிற அத்தனை கதவுகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்தது. நான் இந்த எழுத்தின் பிரகாரமாகவே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒன்னொன்னா இல்ல, ஒரு கதவு அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் அநேக கதவுகள் திறக்க போகிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு அநேக கதவுகள் திறக்கப்படுகிறது. எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சா போதும்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல கிடைக்காதா, இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன நான் பண்ணணும்? ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, உனக்காக நான் அநேகம் கதவுகளை நம்புறவங்க ஆமேன், பிரம்மாண்டமான கதவுகள் ஒரே நேரத்தில் எல்லா கதவும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு கதவு அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் அனைத்து கதவுகளையும் கர்த்தர் திறக்க போகிறார். எல்லா கதவுகளையும் திறக்க போகிறார். பல நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், பல வருடங்களாய் பூட்டி வைத்திருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினால நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அறியாத கதவுகள் எனக்கு திறக்கப்படுவதாக, பிரம்மாண்டமான கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுப்பா, இயேசுப்பா, உங்க வார்த்தை உண்மை, உங்க வார்த்தை உண்மை. அந்த வார்த்தையை நாங்க நம்புறோம். இப்போ அநேக நாட்களாக பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காத பிள்ளைகள், தடைப்பட்ட அந்த காரியங்கள், ஆண்டவரே ஒரு இடத்திலிருந்து வந்தாலே அதிசயம் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, வருஷத்துக்கு 1, 6 மாசத்துக்கு 1 இப்படிதான் திறக்குது அப்படின்னு நினைக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரே ஒரு துதியினால் மொத்த கதவும் திறந்தது போல அனைத்து கதவுகளும் திறப்பதாக. ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. ஆமென். சடுதியிலே சிலைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, கதவுகளெல்லாம் திற உண்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறாரு. எப்படி திறக்கிறாருன்னா, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆமென். அந்த லீதியாளுடைய இருதயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது தாம்பரம் விற்கிறவருடைய வீடு. அந்த இருதயம் திறந்த உடனே ஊழியத்திற்காக அவங்க வீடும் திறக்கப்படுகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக சிறைச்சாலையில் அவங்க ஆராதிச்சுட்டே இருக்கும்போது மொத்த கதவும் ஒரே நேரத்தில் அவர்களுக்காய் சின்ன கதவிலிருந்து பெரிய கதவு வரைக்கும் கர்த்தர் திறந்தார். அது அப்படியே நடக்க போகிறது. கைகளை அசைத்தோரு ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இவருடைய துதியினுடைய வல்லமையை பாருங்க, வாசிக்கலாம். ஆமென். 16ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 6வது அதிகாரம், ஆமென், 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. அவர்கள், ஆமென், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்த போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே ஆமென், பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர்களோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அடுத்த வசனம், அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவிற்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவிலே கப்பல் ஏறி சமோத்தியக்கே தீவுக்கு மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் இதுவரைக்கும் கதவுகளை இப்ப திறந்துட்டே இருக்கிறார்.
ஆனா இப்போ அவங்க மனசுல ஒரு பிளான் இருக்குது. அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அந்த டைரக்ஷனை வந்து திருப்பி விடுறாரு. இல்ல இங்க போக வேண்டாம், இங்க போறது ஆண்டவருடைய நடத்துதல்ல, பரிசுத்த ஆவியானவரே அதை தடை பண்றாரு. இது இந்த ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில இடத்திற்கு வந்து நமக்கு நல்லதா தெரிஞ்சாலும் நமக்கு பிரியமானதா தெரிஞ்சாலும் அந்த இடத்திற்கு போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே தடுத்தாராமா. சில நேரத்தில் நம்ம நிறைய பேர் அப்படி நினைப்போம். அப்படி என்ன நினைப்போம்னா, இதுவும் ஆண்டவர் நல்லதா மாத்தி தர வேண்டியதானே, நான் இதை சூஸ் பண்றேன், இது கெட்டதா இருந்தா கூட கர்த்தரால் நல்லதா மாற்ற முடியுமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். இல்ல, சில இடத்தை ஆண்டவரே நமக்கு தடுப்பார், சில இடத்தை ஆண்டவரே நமக்கு போக விட வேண்டாம்னு சொல்லுவார், சில இடத்தினுடைய டைரக்ஷனை ஆண்டவரே திருப்பி விடுவார். அது கர்த்தருடைய நடத்துதலிலே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் வந்து இவங்க நினைத்த இடத்திற்கு போகாம இன்னொரு இடத்திற்கு ஆண்டவர் திருப்பி விடுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணார்னா, மூணாவது அங்க ஒரு கதவு திறக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்திற்கு வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டிற்கு புறப்பட்டு போனேன். கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம். ஹாலே லூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக விலையேற பெற்றவருடைய வீடு ஒன்று அவருக்காக திறந்தது. நம்பர் 2, 2 பிரம்மாண்டமான கதவு ஒன்று அவர்களுக்காக திறந்தது. மூன்றாவதாக இந்த இடத்திலே ஊழியம் செய்யும்படி, கர்த்தருடைய பெரிய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், துரோவா பட்டணத்திற்கு வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ரட்சிப்பதற்காக, மனிதனுடைய மனதுகளை மாற்றுவதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, ஆண்டவருடைய வல்லமையான நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 69வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் மூலமாய் ஒரு சுவிசேஷ கதவு திறக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுவிசேஷ கதவை திறக்க போகிறார். உங்க வீட்டை கர்த்தர் அதற்காக ஆயத்தப்படுத்த போகிறார். உங்க வேலை ஸ்தலத்தை ஆண்டவர் அதற்காக ஆயத்தப்படுத்த போறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நிறைய பேருடைய கம்பெனியில பிரேயர் நடக்கும், நிறைய பேருடைய வீடுகளில் ஜெபம் நடக்கும். நீங்க நிறைய பேர் போய் தெருக்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஒரு துறவு திறக்க போகிறது, ஒரு கதவு உங்களுக்காய் திறக்க போகிறது. ஆண்டவர் அதை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க ஆமென். நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டை தேடி நிறைய பேர் வருவார்கள். உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். உங்களுடைய வீடு ஒரு கலங்கரை விளக்காய் மாறும். உங்க ஆபீஸ் ஒரு கலங்கரை விளக்கா மாறும். உங்க வீட்டுக்கு வந்து நிறைய பேர் பிரிந்த குடும்பம் ஒன்னாயி திரும்ப போவாங்க. வியாதியோடு வர்றவங்க உங்க வீட்டிற்கு வந்து சுகம் பெற்று திரும்பி போவாங்க. மன பிரச்சனையிலே இருக்கிறவர்கள் உங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் அடைவார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவு, சுவிசேஷ கதவை கர்த்தர் திறக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷ கதவை கர்த்தர் திறக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் கதவை திறந்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்றாரு. இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல நீங்க கீழே வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மேல மாடியில 3வது மாடியில ஒரு வாலிபன் அந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா அந்த வாலிபன் வந்து செய்தியை கேட்டு இருக்கும்போது தூங்கி மாடியிலிருந்து கீழே விழுந்து என்ன பண்றான்னா, அவன் செத்து போயிடறான், அப்படியே இறந்து போயிடறான். இறந்து போன உடனே வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து அந்த மனுஷன், அந்த பையனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. அவனுடைய சரீரம் இப்போ உயிரோட எழும்புது. செத்து போன ஒருத்தனை உயிரோட எழுப்பி திரும்ப கொண்டு போய் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த பிரசங்கம் இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ போகும்போதே நமக்கு உற்சாகமா இருக்குது. இந்த பிரசங்கம் நடக்கும் போதே ஒருத்தர், அவ்வளவுதான், கால் முடியாத ஒருத்தர் அப்படியே கொண்டு வந்த வீல் சேரை தூக்கிட்டு நிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அடுத்து பண்ற பிரசங்கம் உங்களுக்கு சொல்லாமலே உள்ள போயிடும். அவ்வளவுதான், நீங்க அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
உங்களுக்குள்ள யாருமே நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு சாட்சி உங்களுக்குள்ள பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். இவருக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? உயிரோடையே எழுப்பி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் அப்படின்னு சொன்னா, யாருமே விசுவாசிக்க பண்ண முடியாததை, நம்பவே முடியாததை ரொம்ப சுலபமா அந்த சுவிசேஷத்தை கொண்டு போற மாதிரி துரோவாவிலே கர்த்தர் ஒரு கதவை தேவனுடைய பிள்ளைக்காய் திறக்கிறார். ஹல்லேலூயா. 3 விதமான கதவு வர்ஷிப்பினால் திறக்க போகிறது. நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்காக லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர், இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக சின்ன கதவிலிருந்து பெரிய கதவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்கிறார். மூன்றாவதாக சுவிசேஷ கதவை எனக்காக திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரை துதிக்க கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. இந்த ஆமென் 69வது நாள் ஆண்டவர் நமக்கு மிகவும் நல்லவராகவே 2 கரங்களையும் மேல உயர்த்தி ஆமென் அந்த துதியின் அபிஷேகத்தினால் கதவுகளை கர்த்தர் திறக்க போறார். யோசபாத் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஓ பட்டயத்தை பிடித்திருக்கிற யுத்த வீரர்கள் பின்னுக்கு நில்லுங்கள். ஆமென். பலசாலிகள் பின்னுக்கு நில்லுங்கள், ராணுவ வீரர்கள் பின்னுக்கு நில்லுங்கள். ஆனா முன்பாக துதிக்கிற பாடற்காரர்களை முன்பாக நிறுத்துங்கள். இந்த ஜெயம் பட்டயத்தினால் அல்ல, இந்த ஜெயம் ஈட்டினால் அல்ல, இந்த ஜெயம் யுத்த வீரர்களால் அல்ல, இந்த ஜெயம் துதியினால், இந்த ஜெயம் ஆராதனையினால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெயம் ஆராதனையினால் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென்.